ஹைதராபாத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஜவுளி கடைக்குள் புகுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் புறநகர் பகுதியான குத்பல்லாப்பூரில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ரெடிமேட் ஷோரூமுக்குள் புகுந்தது. பின்னர் காரை ஓட்டி வந்தவர் நிதானமாக ரிவர்ஸ் எடுத்து காருடன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விபத்தை ஏற்படுத்திய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். 14 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக சிரியா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்துள்ளது. ஒரு வர்த்தக நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக டாடஸ் துறைமுகத்திலிருந்து 6 லட்சம் பீப்பாய்கள் கனரக கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் நிகழ்ந்து வந்த உள்நாட்டு போரால் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தடைப்படுவதற்கு முன்பு வரை, அதாவது 2010ஆம் ஆண்டில் சிரியா ஒரு நாளைக்கு 3,80,000 பீப்பாய்கள் எண்ணெயை ஏற்றுமதி செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் பெல்ஜியம் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஹமாஸ் ஆதரவாளர்களால் எந்தவொரு யூத எதிர்ப்பு அல்லது பயங்கரவாதத்தையும் கடுமையாக கண்டிப்பதாகவும் பெல்ஜியம் விளக்கமளித்துள்ளது. அத்துடன் காசா விவகாரத்தில் இஸ்ரேல் மீது பல தடைகளையும் பெல்ஜியம் விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் உலகப் போரின் 80வது வெற்றி விழாவையொட்டி பெய்ஜிங்கில் சமாதான புறாக்களை பறக்கவிட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டது. செப்டம்பர் 3ஆம் தேதி பெய்ஜிங்கின் டியானன்மென் சதுக்கத்தில் வெற்றி தின விழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வண்ணமயமான பலூன்கள் பறக்க விடப்படுவது வழக்கம். இதற்கான இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 600க்கும் அதிகமான தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.